வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்துடைய ரிவ்யூ. எஸ், கூலி படம் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய படம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் எக்கச்சக்கமான ஸ்டார் காஸ்டிங், அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களை பிடிச்சி போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் நாகார்ஜுனா, ஒரு பக்கம் உபேந்திரா, ஒரு பக்கம் அமீர் கான், இன்னொரு பக்கம் சௌபின். என்னடா இது பயங்கரமான பட்டாளமா இருக்கே. அண்ட் சத்யராஜும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்க போற ஒரு படம். 30 வருஷமா ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். கமலஹாசனுடைய பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எல்லாருடைய எதிர்பார்ப்பு லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படைப்பு எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்சியூ, அமீர் கான் குடிச்சாரு, அதுவும் எல்சியூ அப்படின்றானுங்க. எங்கிட்டு பார்த்தாலும் எல்சியூ. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்சியூ இல்ல, லோகேஷ் கனகராஜே கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி தான். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். ஸோ படத்துடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்டோரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் தான். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஃப்ரெண்டு சத்யராஜ் வந்து இறந்துடுறாப்புல. அவருடைய இறப்பு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்த உடனே அது யாரு கொன்னா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். சத்யராஜுடைய பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இவங்க 3 பேரையும் கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்தினாரா, நம்ம சத்யராஜை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த கதையே. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். சோ இப்படிப்பட்ட இந்த சிம்பிள் ஒன்லைனை கையில எடுத்துக்கிட்டு 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 மணி நேரம் நம்மளால இந்த படத்தை போர் அடிக்காம பார்க்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போறோம். முடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் படத்துடைய பாசிட்டிவ் பத்தி பேசிடலாம். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னா ஆஃப் கோர்ஸ் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டாரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கூஸ் பம்ப்ஸ் வரும் இல்லையா, அது இந்த படத்தை பார்க்கும்போதும் வருது. ஏன்னா இந்த படத்துல ஒரு ரஜினி ஃபேனா என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இருக்குது. டான்ஸ் ஒரு பக்கம், ஃபைட் ஒரு பக்கம், பஞ்ச் டயலாக் ஒரு பக்கம், அவருடைய ஸ்டைல் ஒரு பக்கம், அந்த ஃபிளாஷ்பேக் ஒரு பக்கம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து உள்ள வச்சிருக்காப்புல. ஒரு ஃபேனா அது எல்லாத்தையுமே ரசிக்கும்படி தான் இருக்கு. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, போடா. அண்ட் படத்துடைய செகண்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் அந்த பிரம்மாண்டமான அந்த காஸ்டிங். நாகார்ஜுனா, சௌபின், உபேந்திரா, அமீர் கான், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் சார்னு சொல்லிட்டு ஒரு எக்கச்சக்கமான பட்டாளம் வந்து உள்ள இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பிரமாதமா பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். குறிப்பா சொல்லணும்னா சௌபின் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர். ரீசெண்டா அவருடைய படங்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவருடைய ஆக்டிங் பார்த்து நானே வந்து மெய்மறந்து போயிருக்கேன். இந்த படத்துல அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல். அவர் தான் படம் முழுக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன். பெர்ஃபார்மன்ஸ்ல மனுஷன் பிரிச்சு மேஞ்சிருக்காருங்க. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய ரோலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விசித்திரமான ஒரு ரோல்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அது விசித்திரமா இல்ல வில்லங்கமா அப்படிங்கிறது உங்களுக்கே ரிவீல் ஆகும். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா. அண்ட் ஈவன் ஸ்ருதிஹாசன் அவங்களுமே கொடுத்த ரோலை பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்திருப்பாப்புல, அது ஸ்ருதிஹாசன் அவங்க கிளாமர் கேர்ள் ஆச்சு, அவங்க எப்படி இந்த ரோலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாப்புல. பட் அந்த டவுட் எல்லாம் இல்லாம கொடுத்த ரோலை செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கிளாமர் மட்டும் கிடையாது, எந்த ரோல் கிடைச்சாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா நான் உலக நாயகன் பொண்ணுடா அப்படிங்கிறதையும் சேர்த்தே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் உலக நாயகனோட பொண்ணுடா அப்படிங்கிறது நிரூபி. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. அண்ட் படத்துடைய நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இல்ல இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும்னா நம்ம அனிருத்துடைய பிஜிஎம். மனுஷன் என்னமா போட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க, அப்படியே இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதே அந்த பிஜிஎம் தான். நம்ம சூப்பர் ஸ்டாரை ஸ்கிரீன்ல பாக்குறது மட்டும் இல்லாம அந்த பிஜிஎமோட கேட்கும் போது அப்படியே மெய் சிலிர்த்து போயிருது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சைடில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது என்ன தெரியுமா, லோகேஷ் கனகராஜுடைய மூவி லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்ல ரொம்ப 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 ஒரு சுமாரான ஒரு மூவி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கூலி படம் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி படத்துக்கு ஆடியன்ஸ் சைடில் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டாங்கனால பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட தான் தியேட்டருக்கே வந்து போனேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம்னாலே ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார், பயங்கரமான ஸ்டார் காஸ்டிங், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மனுஷன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போக முடியும். உள்ள போய் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிருது இதுதான் சிம்பிளான ஒன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ஸ்கிரீன்ல வராப்புல, பேக்ரவுண்ட்ல அனிருத்துடைய பிஜிஎம்
BGM ஓடிட்டு இருக்கு, அது கூஸ் பம்ப்ஸா இருக்குது, கத்துறோம், எல்லாம் ஓகே தான். ஆனா கதையா ஸ்கிரீன் பிளேயா என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடிலாம் லோகேஷ் கனகராஜ் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏஜென்ட் டீனா ஹியர், கமாண்ட் இன் சார்ஜ். பட் இங்க ஓரளவுக்கு சரி ரைட், இந்த கேரக்டர் இப்படி பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் தான் வரப்போதோ அப்படின்னு நம்மளாலேயே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்குது. நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்றோமோ அதுதான் அங்க ஸ்கிரீன்லயும் ஓடிட்டு இருக்கு. 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி. மெயினா லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன், சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு மாஸ் மசாலாவா ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு மூவியா தான் எடுத்திருப்பாங்க. அதுல போயிட்டு லாஜிக்கெல்லாம் பெருசா தேடி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் படத்தை பார்ப்போம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல லாஜிக்கை பெரிய குழியா தோண்டி புதைச்சு விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்துடைய ஒரு நெகட்டிவா தான் எனக்கு தோணுச்சு. சூப்பர். அண்ட் இந்த படத்துடைய பாசிட்டிவே இந்த படத்துடைய நெகட்டிவாகவும் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னன்னா, இந்த படத்துடைய பிரம்மாண்டமான அந்த கேஸ்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் இந்த படத்தில் வச்சிருந்தாலுமே அவங்க ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸ் சைடில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தான் நான் வந்து ஷோக்கு போனேன். பட் தியேட்டரில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் பாசிட்டிவ் ஷேடில் இல்லை, நெகட்டிவ் ஷேடில் இருக்கிறதுனால அந்த ரெஸ்பான்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. எல்லாத்தையும் விட இந்த படத்துல நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, அமீர் கானுடைய அந்த கேமியோவை. ஏன்னா நான் வந்து அமீர் கானுடைய பயங்கரமான தீவிரமான ஃபேனு. ஸோ அவர் வந்து எப்படிலாம் பட்டையை கிளப்ப போறாரு அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருந்ததுக்கு அமீர் கானை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜென்யூனா தோணுச்சு. ஸ்கிரிப்ட் ஓகே பண்றதுக்கு 2 வருஷம். டு சே ஓகே டு தி ஸ்கிரிப்ட் he will take 2 years. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த விக்ரம் படத்துல சூர்யா வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் ரோலெக்ஸ்ன்ற கேரக்டர் இப்போ வரைக்கும் பேசுதுல, அந்த மாதிரி அமீர் கானையே கூப்பிட்டுருக்காங்க, ரோலெக்ஸே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான ரோலை வச்சிருக்க போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா கடைசியில் அந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு பீடி விளம்பரத்தில் அடிக்க விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் விட படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க. லோகேஷ் கனகராஜ் படம்னாலே ஒரு 2000-3000 ஃபைட்டர்ஸை கூப்பிட்டு வந்து ஹீரோவோட சண்டை போட விட்டு அப்படி இப்படின்னு முடிச்சு விட்டுருவார் இல்லையா. அப்பா ஏதோ ஒரு பெரிய பூகம்பமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அதெல்லாம் இல்லைப்பா. நாங்கள் ஒரு பெரிய பள்ளமா தோன்றோம், ஜேசிபி வச்சு தோண்டிட்டு இருந்தாங்க. அந்த பள்ளம் தோணுது எதுக்குன்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்களே தியேட்டர்ல போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து இன்னசென்ட்டுங்க, வெகிலி. இங்க பாருப்பா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போட்டு குழப்பற வேலைலாம் வேணாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உனக்கு என்ன தோணுச்சு அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து போவீங்களோ அதெல்லாம் படத்துல இருக்கும். பட் ஒரு கதையா, ஒரு ஸ்கிரீன் பிளேவா, நம்ம லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன் வேற, ஸோ அதெல்லாம் வச்சு இந்த 3 மணி நேரம் இந்த படத்தை போர் அடிக்காம பார்த்துட்டு வெளியே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது டவுட் தான். இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் நான் சொல்றேன். லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்லையும் சரி, நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கேரியர்லையும் சரி, 2 பேருக்குமே இந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு படம் தான். அவ்வளவுதான் கூலி படத்துடைய ரிவ்யூ. அண்ட் அகைன் சொல்றேன், நான் போய் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை மட்டும் தான் நான் இங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் போய் தியேட்டர்ல படம் பாருங்க. படம் பார்த்தது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. திட்டணும்னு நினைச்சா கூட திட்டி விடுங்க. பட் எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்க, நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்கலாம். Then bye from Shafi. Tata, bye bye and take care.